அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் என் குழந்தை வரம் வேண்டியிருக்கும் சகோதரர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் தருமாறு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஆரத்தி, அதாவது நம்ம கோயிலில் வழக்கமாக தீபாரணை காட்டுவாங்க. அது எதுக்கு காட்டுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்குமே தெரியாது. நானுமே இப்போ தான் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டது அவங்க கூட பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடது நான் சொல்கிற ஒரு சில தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் தீபாரணை கற்பூரத்தை காட்டி காமிக்கிறத விட விளக்க பொருத்தி வச்சுறாங்க. அது ஒரு சில கோயில்களில் இருக்குது. ஆனால் கற்பூரம் காட்டுறப்போ விசேஷ நாள்களில் திருவிழாக்களில் கண்டிப்பாக கற்பூரம் பொருத்தி காட்டுவாங்க. ஜீவாத்மாவின் நம்ம பரமாத்மா இறைவனை அடையிற ஒரு மார்க்கத்தை தான் அது காட்டுதுன்னு சொல்கிறாங்க. கற்பூரமும் வெண்மையாக இருக்கும், சத்துவ குணமுள்ள ஆத்மாவும் வெண்மையாக இருக்கும். அதனால் அந்த கற்பூரம் அறிவுறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவளி ஏற்றின உடனே கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அது மாதிரி இறை அனுபவத்தினால ஞான அக்னியால் மும்மலங்களும் கரைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியில் கடைசியில் கற்பூரம் அணைஞ்சு ஒன்றுமே இருக்காதுங்க. அதே மாதிரி நம்மளோட உடல் கடைசி காலத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படின்றத குறிக்கிதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதுக்கு கலந்து ஆவியாகிற மாதிரி நம்மளோட ஆத்மாவும் இறைவனோட இரண்டரை கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எப்படி அதை தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு அது ஒரு விளக்காக எரியுதோ, அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்களுக்கு பயன்படணும் அந்த வாழ்கிற காலத்தில் அப்படின்றத அறிவுறுத்துதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு சில தகவல் ஆன்மீக தகவல் கேட்குறப்ப மெய்சிலிருக்க வைக்கும். ஒரு சில தகவல் நம்மளுக்கு ஏதோ ஒரு உணர்த்தோ ஏதோ ஒன்று சொல்ல வரும். கண்டிப்பாக வாழ்க்கையோட தத்துவங்களை புரிய வைக்கிற மாதிரி தான் வரும் எல்லா ஒரு ஆன்மீக தகவலுமேகும். ஏன்னா வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்றத காட்டிடும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று தெரிய வரும். தெரியாத தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக இந்த தகவல் நான் சொல்கிற சின்ன சின்ன தகவல் மூலமாக உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சுக்குவோம். நானும் அப்படி தான் தெரிஞ்சுக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.